ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இப்போ எதை பத்தி பேச போறோம் பாத்தீங்கன்னா, ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, மூக்கு குத்துனீங்களே அந்த ஸ்டோரியை பத்தி சொல்லுங்க அப்படின்னு. ஆனா உண்மையை சொன்னா நான் மூக்கு குத்துனதே ஒரு ஸ்டோரி தாங்க. அவங்களுக்கு எப்படிதான் கேட்கணும்னு தோணுச்சுன்னு தெரியல. இப்ப எல்லாருமே பொதுவாகவே மூக்கு எப்படி குத்துவாங்க? நம்மளும் ஆசை வரும் அப்படிதானே, மூக்கு குத்துனா அழகா இருக்கும், ஆசையில தான் குத்துவாங்க. ஆனா நான் வந்து ஆசையில குத்து இல்லைங்க, எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட்ல தான் குத்துனேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு முன்னாடி வந்து நிறைய முடி உண்டுங்க. நிறைய முடி உண்டு. ஏன்னா மேரேஜுக்கு பிறகுதான் நான் காலேஜ் போனேன். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய முடி இருக்கும், இங்கே கீழே வர இருக்கும். காரணம் என்னன்னா, நான் யூஸ் பண்ண ஆயில், தலைக்கு ஆயில் வந்து நிறைய பச்சையில எடுத்து மிக்சி ஜார்ல எல்லாம் போட்டு அரைச்சு புழிஞ்சு நல்லா எண்ணெய் காய்ச்சி வச்சு தேய்ச்சி அப்படி நிறைய முடி இருந்து. அப்போ திடீர்னு ஒரு 4 years முன்னாடி என்னாச்சுன்னா, எனக்கு வந்து கண்ணு, அதுக்கப்புறம் இந்த மூக்கு இந்த எண்டு இருக்குல்ல, இங்கெல்லாம் நல்ல ஊரல் வந்துடும். அதுல என்னன்னா இந்த இடம்லாம் எனக்கு கருப்பாயிட்டு, மூக்கு ஊரல் எப்பவுமே சொரிஞ்சிட்டு இருப்போம் பார்த்தீங்களா. அப்படி நிறைய டாக்டரை பார்த்தேன். அவங்க எல்லாருமே அலர்ஜிமா அப்படின்னு சொல்லி டேப்லெட் எடுங்க அப்படின்னு சொல்லி 6 month டேப்லெட் எடுக்கணும்னு சொல்லி நிறைய டேப்லெட் எடுத்தேன். எனக்கு வேற அல்சர் இருக்கா, அதனால ரொம்ப டேப்லெட்டும் எடுக்க முடியாது. கடைசி என்ன ஐ டாக்டர் போய் பார்த்தேன். அப்போ டாக்டர் என்ன கேட்டாங்கன்னா, நீ ஃபேஸுக்கு ஏதாவது யூஸ் பண்றியாமா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இல்ல சார், நான் வந்து வெளியே எங்கேயாவது போறதா இருந்தால் மட்டும்தான் காஜல் போடுவேன் கண்ணுக்கு, ஃபேஸுக்கு எந்த க்ரீம் எதுவுமே நான் பவுடர் கூட போட மாட்டேன், எதுவுமே போட மாட்டேன் அப்படின்னா. அப்ப எதுக்கு இப்படி அலர்ஜி ஊரல் வந்திருக்கு அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் தான் கேட்டேன், சார் நான் வந்து கொஞ்சம் வருஷமாவே தலைக்கு ஆயில் வந்து பச்சளை இதெல்லாம் போட்டுதான் காய்ச்சி தேய்ச்சிட்டு இருக்கேன், அதனால இருக்குமோ அப்படின்னு கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆமா அதனால இருக்கலாமா, அப்ப நீ அதை மாத்திரு, ஆயில் நீ அந்த ஆயில் வைக்காத அப்படின்னாங்க. நானும் செஞ்சு அந்த ஆயில மாத்திட்டேன். அப்புறம் என்னன்னா, எனக்கு அந்த ஊரல் இருந்துட்டு இருந்து ஒரு நாள் என்னன்னா, எங்க அம்மா வீட்டு போயிட்டு வந்தேன், மாரத்தாண்டம் போயிட்டு பஸ்ல வரப்ப என்னாச்சுன்னா, என் பக்கத்துல அம்மா இருக்காங்க, கொஞ்சம் ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கும். அவங்க இந்த மூக்கை பார்த்தீங்கன்னா இந்த இடம் அவ்வளவு இப்படி புண்ணாவே இருக்கு, பிங்க் கலர்ல இருந்து. அதை பார்த்தோன்னு பயம் கொடுத்துட்டப்போ நம்மளுக்கு இப்படி வந்துருமோ அப்படின்னு. அன்னைக்கு நைட்டு நான் தூங்குறேன், என் கனவுல வந்து, நீ நம்பினாலும் சரி நம்பலனாலும் சரி தான் உண்மை, என் கனவுல ஒரு சிவனடியார் மாதிரி ஒருத்தங்க வந்தாங்க. ஏன்னா எனக்கு சிவன் ரொம்ப பிடிக்கும். அப்போ என்ன, சிவனடியார் மாதிரி ஒருத்தங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, நீ மூக்கு குத்து, மூக்கு குத்துனா உன்னோட அந்த மூக்குலையும் கண்ணில் இருக்க ப்ராப்ளம் தீரும் அப்படின்னு சொன்னாங்க. நான் எப்படிப்பட்ட கேரக்டர்னு பாத்தீங்கன்னா, என் தங்கச்சி, என் ஃப்ரெண்டு, இவங்க எல்லாம் மூக்கு குத்துறப்ப சத்தம் போட்டேன். நம்ம ஜென்ரேஷன்ல யார் மூக்குத்தி போடுறாங்க அப்படின்னு சொல்லி என் தங்கச்சி எல்லாம் நல்லா சத்தம் போட்டேன். கடைசியை பார்த்தா கடவுள் என்னையே மூக்குத்தி போட வச்சுட்டுங்க. என் கனவுல வந்து சொன்னதுனால நான் என்ன பண்ணேன்னா, திடீர்னு போய் மூக்கை குத்தி மூக்குத்தி போட்டுட்டேன். அதுக்கு பிறகு எங்க அம்மாவுக்கு தெரியும். எங்க அம்மா வேற என்ன சத்தம் போட்டு, நீ எதுக்கு மூக்கு குத்துன அப்படின்னு. இல்லம்மா எனக்கு இப்படி வந்து சொன்னாங்க கனவுல அப்படின்னு. ஆனா அதுக்கு பிறகு எனக்கு அந்த மூக்கூறு கண்ணூறு எல்லாம் இல்லைங்க. நம்புறவங்களுக்கு கண்டிப்பா கடவுள் இருக்காங்க. இப்ப என் ஸ்டோரியை கேட்டு சிலவங்க நினைப்பாங்க, இவன கட்டுக்கதையை பேசிருக்க. இல்ல, இதுதான் உண்மையா நடந்த ஸ்டோரி. ஆனா அவங்களும் என்கிட்ட கேட்டிருக்காங்கன்னா, மூக்கு குத்துற ஒரு ஸ்டோரியே இல்லை அப்படிதானே. ஆனா அவங்களே கேட்டிருக்காங்கன்னா கடவுளும் அவங்கள கேட்க வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன்.